கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த தியானத்திற்கு வரவேற்கின்றேன். நாம் இந்த நாளில் அக்கினியின் கீழ் விசுவாசம், ஃபெய்த் அண்டர் ஃபயர் என்ற தொடர் தலைப்பின் கீழே 2ஆம் பாகம் சத்தியத்தை படிக்கப் போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், வசனத்தில் வல்லவர் ஜான் விக்லிஃப், வாரியர் ஆஃப் த வேர்ட் ஜான் விக்லிஃப் என்ற தலைப்பிலே படிக்க இருக்கிறோம். மத்திய 24:35 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அது 14ஆம் நூற்றாண்டு. இங்கிலாந்தில் கருப்பு மரணம், பிளாக் டெத் நுழைந்துவிட்ட காலகட்டம். அதன் பாதிப்பினால் ஜனத்தொகையிலே சுமார் 60% பேர் மரித்து விட்டார்கள். அதனால் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஏழைகள் மற்றும் பணக்காரர் இடையே சமூக எழுச்சிகள் உண்டான காலம் அது. மடத்துறவிகள் எளிய மக்களிடமிருந்து ஏராளமான காணிக்கைகளை எதிர்பார்த்தனர். அப்படி கொடுத்தால் முழு பாவ மன்னிப்பு நிச்சயம், நித்தியமும் நிச்சயம் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. திருச்சபை மற்றும் அரசியல் ஆதிக்க உரிமைக்காக 2-3 போப்புகள் போட்டி போட்டு கொண்டிருந்த காலம் அது. அன்பானவர்களே, இப்படி எல்லா விதத்திலும் இங்கிலாந்து சீரழிந்து கொண்டிருந்த காலத்தில்தான் ஜான் விக்லிஃப் உதயமானார். ஜான் விக்லிஃபின் காலத்தில் இங்கிலாந்தில் வாழ்க்கை என்பது மிகவும் கடினமானது. ஆனாலும் சாதாரண மக்கள் கல்வி பெற நிதி ஒரு தடையாய் இருந்தது. ஆவிக்குரிய போதனைக்காக சாமானியர்கள் துறவிகளை சார்ந்திருந்தனர். பார்த்தீங்களா, கல்வி ஆர்வம் ஒரு பக்கம் மக்களுக்கு இருக்குது, ஆனாலும் பணப்பிரச்சனை. தங்களுக்கு சத்தியம் தெரியணும் அப்படின்னா சாதாரண ஜனங்கள் அந்த கத்தோலிக்க துறவிகளை சார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு, அந்த துறவிகளுக்கு வேதாகமத்தில் சில பிரபலமான கதைகளே பரிச்சயமாய் தெரிந்தது. பைபிளில் சில கதைகள் தான் தெரியும், மற்றபடி அவங்களுக்கு உபதேசங்கள் எதுவுமே தெரியாது. வேதாகம சத்தியங்களை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்நாட்களில் வேதாகமம் துறவி மடத்தின் சுவர்களில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. பெரிய பைபிள் இருக்கும், அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கான்வென்ட்டு அந்த மடத்தினுடைய சுவரில் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பாருங்க. ஆனாலும் அதை வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியாத சூழ்நிலையும் இருந்தது. ஏன்னா பைபிள் அந்த காலத்தில் லத்தீன் மொழியில் தான் இருந்துச்சு, கட்டப்பட்ட நிலையிலே இருந்தது. இங்கிலாந்து மற்றும் மேற்கத்திய உலகத்தில் கிறிஸ்தவத்தின் சரித்திரத்தை மாற்றுவதற்காகவே தேவன் ஜான் விக்லிஃபை எழுப்பினார். யார் அவர்? யார் அந்த ஜான் விக்லிஃப்? தேவனுக்காக என்ன செய்தார்? கிறிஸ்தவத்துக்காக அவர் என்ன செய்தார்? அதில் நமக்குள்ள பாடங்கள் என்ன என்பதை நாம் ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிற விசுவாசம் எத்தனை ஆச்சரியமானது! எங்கள் கைகளில் வந்திருக்கிற சத்தியம் எத்தனை அற்புதமானது! இதற்காக உழைத்தவர்கள் எத்தனை பேர்! ஆண்டவரே, இந்த விசுவாசத்திற்காக அக்கினியை கடந்து வந்தவர்கள் எத்தனை பேர்! அந்த வரிசையில் இன்றைக்கு நாங்கள் ஜான் விக்லிஃப் பற்றி படிக்க போகிறோம். நல்ல ஆவியானவர் எங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்தி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி, கிறிஸ்துவுக்குள் உறுதிப்படுத்தும்படி வேண்டுகிறோம். இந்த செய்தியை ஆசீர்வதியும் ஆவியானவர் பேசும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீ பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத பண்டிதர் விக்லிஃப். விக்லிஃப் a பைபிள் ஸ்காலர். ஜான் விக்லிஃப் 1320களில் பிறந்ததாக கருதப்படுகிறது. மிக தெளிவான பிறந்த தேதி நமக்கு தென்படவில்லை. ஆனாலும் படிப்பார்வமிக்க ஒரு மாணவனாகவே சிறு வயது முதல் ஜான் விக்லிஃப் காணப்பட்டார். என்னெல்லாம் படித்தார்னு பார்த்தீங்கன்னா, தத்துவம், குடியுரிமை சட்டம், திருச்சபை பாரம்பரியங்கள் மற்றும் திருச்சபை சரித்திரம் ஆகியவற்றை ஆர்வமாக கற்றார். அவர் கல்லூரி மாணவனான பொழுது பரிசுத்த வேதாகமத்தை கற்பதில் ஆர்வம் ஏற்பட்டது. மணிக்கணக்காக வேதாகமத்தை ஆராய்ந்தார். வேதத்தை அதிகம் ஆராய ஆவியானவரின் நடத்துதலை அதிகமாக அவர் உணர்ந்தார்.
அவரது உள்ளம் அனல் கொண்டது. பற்பல ஆண்டுகளாக அவருக்கு இருந்த கேள்விகளுக்கு வேதாகமத்தின் பக்கங்களில் பதில் கிடைத்தது. அவரது ஆவிக்குரிய தாகம் வேத வசன ஊற்றில்தான் தீர்ந்தது. அவரது ஆவிக்குரிய பசி வானத்தின் ஆவிக்குரிய அப்பத்தால் திருப்தி அடைந்தது. இருண்ட காலத்தில் இவர் ஓர் அப்பல்லோ என்றால் மிகையாகாது. பைபிளில் பாருங்கள், அப்போஸ்தலர் 18:24 அங்கே படிக்கிறோம், அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரைவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே அப்படி ஒரு அப்பல்லோ, இங்கிலாந்தின் அப்பல்லோ என்று நாம் இந்த ஜான் விக்லிஃபை அழைக்கலாம். கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில் பக்கம் 81 வாசிக்கிறோம் பாருங்க. In the word of God he found that which he had before sought in vain. Here he saw the plan of salvation revealed and Christ set forth as the only advocate for man. He gave himself to the service of Christ and determined to proclaim the truths he had discovered. தமிழில் படிக்கிறேன், இதற்கு முன்பு அவர் எவைகளை தாகத்துடன் தேடி அலைந்தாரோ அவைகளை தேவனுடைய வார்த்தையில் கண்டார். இங்கு இரட்சிப்பின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதையும் மனிதன் ஒரே பரிந்து பேசுபவராக கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் கண்டார். வேதாகமத்தில் கிறிஸ்துவை கண்டார். அவர் தன்னை கிறிஸ்துவின் சேவைக்கென்று ஒப்பு கொடுத்து தான் கண்டறிந்த சத்தியத்தை அறிவிக்க தீர்மானித்தார் என்று மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் படிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜான் விக்லிஃப் பேராசிரியர் மற்றும் பிரசங்கி காலப்போக்கில் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் விக்லிஃப் இறையியல் பேராசிரியர் ஆனார், தியாலஜிக்கல் ப்ரொஃபஸர். அங்குள்ள அரங்கங்களில் தேவ வார்த்தையை பிரசங்கித்தார். அவரது வேத போதனைகள் மாணவர் உள்ளங்களில் எழுச்சியை கொண்டு வந்தது. யாக்கோபு 1:21 படித்தோம் என்றால், உள்ளத்தில் நாட்டப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. வசனம் சொல்லுது பாருங்க, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அந்த வசனத்தை உள்ளத்தில் நாட்டும் பணியை விக்லிஃப் செய்தார். அந்த வசன வல்லமை உள்ளது, பயங்கரமாய் கிரியை செய்தது, மாணவர்கள் வாழ்க்கையை மாற்றியது. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வேத உபதேசத்தின் மையமாக மாறியது. ஜான் விக்லிஃப் வேத வசனத்தில் வல்லவராக விளங்கினார். நாமும் வேத வசனங்களை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்துடன் படிக்கும் பொழுது ஆவியானவர் நம் வாழ்க்கையையும் மாற்றுவார். வாழ்வை மாற்றும் வல்லமை வசனத்திற்கு உள்ளது. வேதாகமத்தை எழுத அன்று ஏவிய ஆவியானவர் அதே வேதாகமத்தின் வழியாக நம் உள்ளங்களை மாற்ற இன்றும் வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, வசனத்தை ஆராய்ந்து அதன்படி வாழ்ந்ததால் விக்லிஃபின் வாழ்க்கை மிகவும் நேர்மையான தூய்மையான வாழ்க்கையாய் விளங்கியது. அது அவரது வாழ்வுக்கு நோக்கத்தையும் தைரியத்தையும் மன உறுதியையும் அறிவாற்றலையும் ஒழுக்க நடத்தையில் உயர் பண்பையும் கொடுத்தது. அவரது போதனைகள் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் எல்லா நிலைகளிலும், ஏழை முதல் பணக்காரர் வரை, கடைக்காரர் முதல் விவசாயிகள் வரை, குடிசை முதல் மாளிகை வரை, வியாபாரிகள் முதல் நிபுணர்கள் வரை எல்லாரையும் தொட்டது. ஏன்னா அவர் வார்த்தைகள் எல்லாம் வசனத்தை அடிப்படையாய் கொண்டதாக இருந்தது. ஜான் விக்லிஃபின் பிரசங்கத்தால் இங்கிலாந்து முழுவதுமே மாற்றம் அடைந்தது போல் தோன்றியது. தேசத்தின் ஆவிக்குரிய திசையை, தலைவிதியை ஒரு மனிதன் மாற்றி எழுதினான் என்றால் அது ஜான் விக்லிஃப் தான். அன்பானவர்களே, இந்த ஜான் விக்லிஃப் என்னெல்லாம் போதனைகள் செய்தார்? ஜான் விக்லிஃபின் போதனைகளை 3 முக்கிய போதனைகள் என்று சொல்லலாம். 3 போதனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஒன்று, வேதாகமம், பைபிள். ஆவிக்குரிய காரியங்களில் வேதாகமம் மட்டுமே ஒரே அதிகாரம் வாய்ந்தது. பைபிள் ஹேஸ் த சோல் அத்தாரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்.
வேதாகமத்தில் தான் தேவ சித்தத்தின் பூர்ண வெளிப்பாடு அடங்கியுள்ளது. விசுவாசத்தின் ஆதாரம் வேதாகமமே என்பது அவரது நிலைப்பாடாக இருந்தது. இது முதல் முக்கிய போதனை. பாருங்கள், அதுக்கு ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 3:16-17 படிக்கிறோம்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று படிக்கிறோம். அப்படி 2வது முக்கியமான போதனை பரிசுத்த ஆவி, த ஹோலி ஸ்பிரிட். ஆசாரியர்களோ குருமார்களோ போப்புமார்களோ அல்ல, பரிசுத்த ஆவியானவரே வேதாகமத்திற்கு தவறில்லா விளக்கம் அளிப்பவர். யோவான் 16:7-8 பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று பரிசுத்த ஆவியானவர் குறித்து படிக்கிறோம். 3வது கிறிஸ்து. ஜான் விக்லிஃபின் முக்கியமான போதனை கிறிஸ்து, கிரைஸ்ட். வேத வார்த்தையில் வெளிப்படும் கிறிஸ்துவே மானிட ரட்சிப்பில் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் தான் எல்லாமே. நமது விசுவாசத்தின் சாராம்சமும் நமது பிரசங்கத்தின் இதயமும் நமது போதனைகளின் மையமும் அவரே. யோவான் 14:6 படிக்கிறோம்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, அப்போ வேதாகமத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் கிறிஸ்துவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத அந்த நாட்களிலே, கத்தோலிக்க ஆதிக்கத்தின் நாட்களிலே இந்த மனிதனை தேவன் எழுப்பி எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் என்று பாருங்கள். ஜான் விக்லிஃபினோட ஒரே நோக்கம் என்னவென்றால், அனைவரும் பொதுவாக பேசும் ஆங்கில மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து வெளியில் கொண்டு வருவதே ஜான் விக்லிஃபின் ஒரே நோக்கமாக இருந்தது. அப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தை ஆங்கிலத்தில் எல்லாரும் வாசிக்கணும் என்ற தனியாத தாகத்தோடு பல ஆண்டுகளாக அதை ஆங்கிலத்தில் கொண்டு வர, பைபிளை லத்தீன் மொழியிலிருந்து, ஏன்னா கத்தோலிக்க சபை லத்தீன் மொழியில் வச்சிருந்துச்சு, அதை ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்கு பல ஆண்டுகளாக பிரயாசப்பட்டார். அதை அவர் முடித்த பொழுது தன் வாழ்க்கை பணி நிறைவேறியது என்ற திருப்தி அவருக்கு ஏற்பட்டது. சிறைவாசம், சித்திரவதை, இரத்த சாட்சி மரணம் என்று எதற்கும் அவர் அஞ்சவில்லை. ஆங்கிலம் பேசும் மக்களின் கரங்களில் வேதாகமத்தை தந்துவிட்டேன், வேதவசனத்தின் வெளிச்சத்தை இனி ஒருவரும் அணைத்து விட முடியாது, அசத்தியத்தை சத்தியம் மேற்கொண்டு விடும், பாரம்பரியத்தை வேதவசனம் மேற்கொண்டு விடும், வசனத்தின் வெளிச்சம் இருளை அகற்றி நித்திய வாழ்வுக்கான பாதையை காட்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அன்பானவர்களே, ஆகவே இந்த ஜான் விக்லிஃப் அவனுடைய வேதாகமத்தை மொழிபெயர்க்க தீவிரப்பட்டு அது ஆங்கிலத்தில் கொண்டு வந்தார். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையை சமரசம் செய்துவிட்டு சபையின் உபதேசங்களுக்கு சாய்ந்து விடும்படி கத்தோலிக்கம் அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. விக்லிஃப் என்ன செய்கிறார் அப்படின்னா, மிகுதியான பணி, நிறைய வேலை. என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, போதிக்கணும், பிரசங்கம் பண்ணணும், மொழிபெயர்க்கணும், எழுத வேண்டும், இப்படி நிறைய வேலைகள். ஆண்டோட சத்தியத்தை அறிவிக்கணும். அது நிமித்தம் அடிக்கடி சுகவீனம் அடைகிறார். எதுக்குப்பா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, பைபிளை மொழிபெயர்க்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருங்க என்று கத்தோலிக்கம் அழுத்தம் கொடுக்கிறது. ஆனால் சத்தியத்தை சமரசம் செய்துவிட்டு ஜீவனுள்ள கிறிஸ்துவுக்கு பதிலாக ஒரு மனிதனை, அது போப்பை, திருச்சபையின் தலைவனாக ஏற்றுக்கொள்ள அவரது மனசாட்சி இடமளிக்கவில்லை. அப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, விசாரணை சங்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். கத்தோலிக்க விசாரணை சங்கம். அங்கே அவர் விசாரிக்கப்பட்ட பொழுது வேத வாக்கியங்களின் அதிகாரத்தை திறமையாக அவர் எடுத்து கூறி அந்த மத்திய கால திருச்சபையின், இரண்டு கால திருச்சபையின் பாவங்களையும் கத்தோலிக்கத்தின் பாவங்களையும் மாய்மாலத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கினார்.
சபையும் அரசாங்கமும் அவருக்கு எதிராக இருந்த போதும் அவர் துணிவுடன் சொன்னது என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப பிரபலமான வாக்கியம் ஒன்று சொன்னார். நீங்கள் யாருடன் போராடுகிறீர்கள்? கல்லறையின் விளிம்பில் இருக்கும் ஒரு முதியவருடன் போராடுகிறீர்களா? இல்லை, உங்களை காட்டிலும் பலம் வாய்ந்த, உங்களை மேற்கொள்ளக்கூடிய சத்தியத்துடன் போராடுகிறீர்கள் அப்படின்னு அவர் தைரியமாக சொன்னாருங்க. எவ்வளோ துணிச்சல் பார்த்தீங்களா? கத்தோலிக்க திருச்சபை அவரை மத விரோதி, ஹெரட்டிக் என்று குற்றம் சாட்டியது. ஏன்? அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சாய்ந்து போகாவிட்டால் ஹெரட்டிக்னு சொல்லிடுவாங்க, மத துரோகின்னு சொல்லிடுவாங்க. அன்பானவர்கள், டிசம்பர் 31, 1384 வருஷத்தில் அவரை கத்தோலிக்கம் தண்டிப்பதற்கு முன்பாகவே மாரடைப்பால் அவர் காலமானார். அவர் மரித்து 40 ஆண்டுகள் கழித்து கான்ஸ்டன்ஸ் நகரத்தில் நடைபெற்ற கத்தோலிக்க ஆலோசனை சங்கம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் எடுத்தாங்க தெரியுமா? அவர் செத்து 40 வருஷம் கழிச்சு அவரது எலும்புகளை எழுத்துக்களை அழிக்கவும், அவரது எலும்புகளை தோண்டி எடுத்து எரிக்கவும், அவரது சாம்பலை அருகில் உள்ள ஆற்றில் கரைக்கவும் ஆணை பிறப்பித்தது. செத்து 40 வருஷம் ஆச்சுங்க. எப்படி சட்டம் கொண்டாந்துருக்கான் பாருங்க. அப்படி அவரை குறித்த ஒரு தீர்மானத்தை எடுத்து எலும்புகளை தோண்டி எரித்து அதை ஆற்றிலே கரைத்து விட்டால் ஜான் விக்லிஃபை குறித்த நினைவு அழிந்து போகும் என்று சபை அதிகாரிகள் நினைத்தார்கள். ஆனால் ஆற்றில் கரைக்கப்பட்ட சாம்பல் எப்படி எல்லா இடங்களிலும் பரவுமோ அதுபோல சத்திய வசனம் உலகமெங்கிலும் பரவியது. பரிசுத்த வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வந்ததே கிறிஸ்தவத்துக்கு ஜான் விக்லிஃப் ஆற்றிய மாபெரும் தொண்டு, விட்டு சென்ற மாபெரும் சொத்து என்று சொல்லலாம். விக்லிஃபின் வேதாகமங்கள் கையினால் எழுதப்பட்டவை. அந்நாட்களில் பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிக்கப்படவில்லை, இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. யார் கண்டுபிடிச்சார்னா ஜொஹன்னஸ் குட்டன்பர்க் என்பவர் 70 ஆண்டுகள் கழித்து தான், ஜான் விக்லிஃப் மரித்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழித்து தான் அச்சு இயந்திரத்தை 1450களில் கண்டுபிடித்தார். வேதாகம காலத்திலிருந்து விக்லிஃபின் காலம் வரை பரிசுத்த வேதாகமம் கைகளினால் எழுதப்பட்டு, வேதாகம காலத்திலேருந்துன்னா அந்த காலத்தில் மோசே காலத்திலேருந்து வச்சுக்கங்க, விக்லிஃப் காலம் வரைக்கும் கையில் தான் பைபிள் எழுதினாங்க. இப்படி வழி வழியாக 15ஆம் நூற்றாண்டு வரை அது கையினால் எழுதப்பட்டு தான் வந்து சேர்ந்தது. அந்நாட்களிலே கம்ப்யூட்டர் இல்லை, பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சு இயந்திரம் இல்லை, நகல் எடுக்கும் ஜெராக்ஸ் மிஷின் கூட கிடையாது. நவீன தொழில்நுட்பம் இல்லாமலேயே தேவனுடைய பரிசுத்த வார்த்தையானது கையெழுத்து மூலமாகவே நம்மிடம் வந்து சேர்ந்தது. எத்தனை ஆச்சரியம் அன்பானவர்களே! ஆனால் இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம், கேள்வி என்ன அப்படின்னா, நாம் வைத்திருக்கிற வேத வசனம் தேவ வசனம் தானா? இஸ் த வேர்ட் ஆஃப் காட் காட்ஸ் வேர்ட்? இது தேவனுடைய வார்த்தையா அப்படின்னு சிலருக்கு சந்தேகமெல்லாம் வருது. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கி படித்தாகணும். நம் கைகளில் இருக்கும் வேதாகமங்கள் எல்லாம் காலம் காலமாக கைகளால் எழுதப்பட்டு நம்மிடம் வந்து சேர்ந்துள்ளது என்றால் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படி தான் வந்துச்சு. அதில் பிழை ஏதும் ஏற்பட்டிருக்காதான்? இப்படி எல்லாம் எழுதுன்னு கொண்டாந்தாங்க, ஏதாவது தப்பல் இருக்க மாட்டாங்களா என்று கேள்வி கேட்கிறார்கள். மூல பிரதிகளில் இருந்து கைகளால் எழுதி பிரதி எடுத்தவர்கள் யார்? இப்படி யார் மாறி மாறி எழுதி கொண்டு வந்தாங்க? சரி, அப்படி கைகளால் எழுதிய பிரதிகளை பாதுகாத்தவர்கள் யார்? நம்மிடம் உள்ள வேத வசனம் தேவனுடைய வசனம் தானா என்று கூட கேள்விகள் கேட்கிறார்கள். நாம் சில சரித்திரபூர்வமான சான்றுகளை பார்க்க போகிறோம். 1947ஆம் ஆண்டில் சவக்கடல் அருகே இஸ்ரேல் நாட்டில் டெட் சி, சவக்கடல் அல்லது சாக்கடல், உப்புக்கடல்னு சொல்லுவாங்க. அதன் அருகே உள்ள கும்ரான் குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால தோல் சுருள்களே சவக்கடல் சுருள்கள் அல்லது டெட் சி ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெடுவியன் இனத்தைச் சேர்ந்த 3 ஆடு மேய்க்கும் சிறுவர்கள், அவங்க யாருன்னா கலீல் மூசா, ஜுமா முகமது கலீல், முகமது அஹ்மத் எல் ஆமத் என்ற இத்திப், இப்படி 3 பேர் என்ன பண்ணுறாங்க, காணாமல் போன தங்கள் ஆடுகளை அவர்கள் தேடித்திருந்தார்கள்.
அவர்களில் ஒருவன் ஜூமா. அவன் என்ன பண்ணுறான், அருகில் இருந்த குகைக்குள் ஒருவேளை ஆடுகள் போயிருக்கலாம்னு நினச்சி ஒரு கல்லை விட்டு எறிகிறான். அப்படி எறிந்த பொழுது ஒரு பானை உடையிற சத்தம் கேட்டுச்சு. உடனே புதையல் அப்படின்னு நினச்சான் அந்த திப் அல்லது இந்த ஜூமா. வேகமாக அந்த குகைக்குள் நுழைந்தான். குகையின் தரையில் பார்த்தீங்கன்னா மெல்லிய துணியால் சுற்றப்பட்டிருந்த தோல் சுருள்கள் அடங்கிய ஏராளமான குடுவைகள் இருந்தன. சில சுருள்களை மாத்திரம் அவன் தன் குடும்பத்தாரிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்டான். அதன் பின்னர் அநேக பெடுவின்கள் அப்படின்னா ஒரு விதமான நாடோடி இனத்தவர், பெடுவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அநேக பெடுவின்கள் திரண்டு வந்து குகையை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்பொழுது குடுவைகளில் 7 சுருள்களை கண்டெடுத்தார்கள். அவர் எடுக்கும்போது சுருள்களில் எதுவும் சேதம் அடையவில்லை. சரி, என்ன செய்யலாம் என்று தீர்மானிக்கும் வரை, இந்த சுருள்களை எடுத்திருக்கிறோமே, என்ன செய்யலாம் என்று தீர்மானிக்கும் வரை இந்த ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளை பெடுவின்கள் பத்திரமாக பாதுகாத்தனர். சில காலம் சென்ற பிற்பாடு பெத்லகேமில் உள்ள பழம்பொருள் வணிக வியாபாரியிடம், அந்த பழைய முக்கியமான புராதன பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி வியாபாரிகிட்ட இந்த சுருள்களை கொண்டு சென்றார்கள். அவர் அதை பார்த்துட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டார், திருப்பி அடிச்சிட்டார். ஆனாலும் சோர்வடையாத பெடுவின்கள் அருகில் உள்ள சந்தைக்கு கொண்டு செல்கிறார்கள் அந்த சுருள்களை. ஒரு சீரிய கிறிஸ்தவர் அவைகளை வாங்கி கொள்ள முன் வந்தார். மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷமான வேத வாக்கியங்கள் விலை மதிப்பற்றவையாக கருதப்பட்டது. ஆச்சரியம் தானே பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்கு அந்த சுருள்கள்னால் ஆண்டவருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. இதை நிறைய பேருக்கு தெரியல, ஏதோ ஒர்த்லெஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, பயனற்ற பொருளாக நினைத்தார்கள். பல நேரங்களில் நாம் அப்படித்தான் நம்முடைய வீடுகளில் பாருங்கள், பைபிளாக அடுக்கி வச்சுருப்போம், ஆனால் இதனுடைய மதிப்பு நமக்கு தெரியலை. இதை நம்ம வாசிக்கிறது கிடையாது, இதன்படி நடக்கணும் என்று வாஞ்சிப்பதும் கிடையாது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவக்கடல் சுருள்கள் கைமாறி கடைசியாக எருசலேமில் ஹீப்ரூ யூனிவர்சிட்டி, எபிரேய பல்கலைக்கழகத்திற்கு வந்து சேர்ந்தன. சுருள்களை பரிசோதித்த பின் பேராசிரியர் சுக்கினிக் என்பவர் அவர் சொன்னாராம், பாலஸ்தீனாவில் கிடைக்கப்பெற்ற மாபெரும் கண்டுபிடிப்புகளில் இது முக்கியமானது. எது? சவக்கடல் சுருள்கள். இப்படி ஒரு கண்டுபிடிப்பு கிடைக்கும் என்று நாம் நினைத்து கூட பார்க்கவில்லை. அன்பானவர்களே, அத்தனை ஆச்சரியமான பொருள் அது. முதல்ல இப்போ என்ன கிடைக்குது? 7 மூலப்பிரதிகள். 7 மூலப்பிரதிகள். பாருங்கள், அந்த 3 நபர்களை வயதான தோற்றத்திலே பார்க்கிறோம். 7 மூலப்பிரதிகளான சுருள்களுக்கு பிற்பாடு இன்னும் அநேக சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ரூத் புத்தகம் தவிர மற்ற எல்லா பழைய ஏற்பாட்டு புத்தகங்களின் கையெழுத்து படிவங்களும் சுருள்களாக கிடைத்தன. ஏசாயா புத்தகம் முழுமையாக கிடைத்தது. சவக்கடல் சுருள்கள் 2000 ஆண்டுகள் பழமையானவை. கிறிஸ்துவுக்கு முன்பாக 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டவை. நம்மிடம் இருக்கும் மிக பழமையான கையெழுத்து படிவங்கள் அவை. 40,000க்கும் அதிகமான கையால் எழுதப்பட்ட சிறு சிறு துண்டுகளாக அவைகள் இருக்கின்றன. இந்த கையெழுத்து படிவங்கள் 500க்கும் அதிகமான புத்தகங்களாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றன. பார்த்தீங்களா? அந்த கையெழுத்து படிவங்கள் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படி 7 இடம் இருக்குல்ல, இதை ஒன்றா சேர்த்தா 500க்கு அதிகமான புஸ்தகங்களாக கிடச்சிருக்கான். மிக முக்கியமான கண்டுபிடிப்பு சவக்கடல் சுருள்கள், டெட் சீ ஸ்க்ரோல்ஸ். இதை மனதில் வைத்துக்கொள்வோம். அடுத்தபடி யார் பார்க்க போகிறோன்னா, எஸ்ஸனேயர்கள், எஸ்ஸீன்ஸ். யார் இவர்கள்? கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த எஸ்ஸனேயர்கள் என்பவர்கள் எழுதி மறைத்து வைத்தவைதான் நாம் பார்த்த சவக்கடல் சுருள்கள். இவங்க தான் இந்த சவக்கடல் சுருள்களை எழுதி மறைச்சு வச்சாங்க. இந்த கூட்டத்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதேயாவில் வாழ்ந்த யூதர்களில் காணப்பட்ட 6 பிரிவுகள். யூதர்கள் மத்தியில் 6 பிரிவுகள்: பரிசேயர், சதுசேயர்,
வேதபாரகர், எசனையர், கும்ரான்கள், ஜெலாத்தே அப்படின்னு ஒரு 6 கூட்டம். அதில் ஒரு முக்கியமான கூட்டம்தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த எசனையர்கள். எருசலேமில் வாழ்ந்த ஆசாரியர்களின் ஆடம்பரத்தால் இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த ஆசாரியர்களை பார்த்து வெறுத்து போய் ஆலய வழிபாட்டை வெறுத்து சமுதாயத்தை விட்டு விலகி பாலைவன பகுதிகளில் கூட்டமாக வாழ்ந்தவர்கள் எசனையர்கள். குமரான் பகுதி இவர்களுடைய முக்கியமான இடம் ஆகும். இவர்கள் தேவ அருளால் செய்த மிக முக்கியமான செயல் என்னவெனில், மிகவும் கட்டுக்கோப்பான விதிமுறைகளுடன் எபிரேய வேதாகம சுருள்களை கவனமாக நகல் எடுத்து பாதுகாத்ததே ஆகும். அந்த எபிரேய வேதாகம சுருள்களை அழகாக பிரதி எடுத்து அடுத்த செட்டு எழுதி பத்திரமாக பாதுகாத்து வச்சாங்களாம். இப்போ எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? சுமார் 1000 ஆண்டுகளாக நகல் எடுத்து பாதுகாத்தும் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் திரிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு சவக்கடல் சுருள்களே முதல் தரமான ஆதாரம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எவிடன்ஸ். பைபிள் நமக்கு கரெக்டாக தான் கையில் வந்து சேர்ந்திருக்கு என்பதற்கான சிறந்த ஆதாரம் சவக்கடல் சுருள்கள். இதை எழுதி பாதுகாத்தது யார்? எசனேயர்கள். இதை மறந்து விடாதீர்கள் அன்பானவர்களே. இதெல்லாம் முக்கியமான வரலாற்று பாடங்கள். பெரும்பாலும் ஒருவேளை நம்ம கவனத்திற்கு இந்த பாடங்கள் கொண்டு வரப்படாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இப்போ கொண்டு வரார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதாவது பைபிள் நம்பகமானது என்பதற்கு கிடைத்த மிகவும் நம்பகமான தொல்பொருள் சாட்சியமே சவக்கடல் சுருள்கள் ஆகும். இதுக்கப்புறம் இன்னொரு கூட்டத்தார் யாருன்னா மசோரேட்ஸ். அமேசிங் ஒர்க் ஆஃப் தி மசோரேட்ஸ். மசுரேத்தியரின் ஆச்சரியமான பணி. யார் இவங்க அப்படின்றீங்களா? கிபி 6 முதல் 10 நூற்றாண்டுகள் வரை வாழ்ந்த யூத அறிஞர்கள் குழுவினரே மசுரேத்தியர் ஆவர். மசோரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் முக்கியமாக திபேரியா, பாபிலோன் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள். கிபி 700 மற்றும் கிபி 800க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் வேதாகமத்தை இவர்கள் எழுதி படியெடுத்தனர். இவங்களும் எழுதி மேனுஸ்கிரிப்ட், கையெழுத்து படிவங்களை கைகளால் எழுதி எடுக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே படித்தவங்க யாருக்கும் அவங்களுக்கு வைல்டன்சீஸ், ஆல்ப்ஸ் மலை பள்ளத்தாக்குகளில் அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களும் எழுதி எழுதி பைபிள் பிரதிகளை உருவாக்கினார்கள் படித்தோம். அன்பானவர்களே, அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அதே போல் அதுக்கு முன்னாடியே வால்டன்சிஸுக்கெல்லாம் முன்னாடியே எபிரேய வேதாகமத்தை பாதுகாத்த இந்த மசூரத்தியர்கள் பழைய ஏற்பாட்டின் எபிரேய பிரதிகளை நகல் எடுக்கும்போது ஒரு எழுத்து கூட மாறாமல் பார்த்து கொண்டார்கள். அவ்வளவு ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக எழுதுவாங்க. வேதாகம பிரதிகளில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் எண்ணி எழுதி வைத்து கொள்வார்கள். எண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்த பிரதியை எழுதி எடுக்கும்போது சில வார்த்தைகள் கூடினாலோ அல்லது சில வார்த்தைகள் குறைந்தாலோ அந்த பிரதியை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகக்கூடாது. இப்போ எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு சம்பிரதின்னா பைபிளில் இருக்கிற வார்த்தை. நீங்கள் எரேமியா புத்தகம் படித்து பாருங்கள். சம்பிரதி என்ற வார்த்தை வரும். ஸ்கிரைப், டிரான்ஸ்கிரைப் அப்படின்வாங்க. அதாவது சம்பிரதினா கையால் எழுதி எடுக்கிறவர். ஒரு சம்பிரதி எழுதி எடுத்த கையெழுத்து படிவத்தை மற்றொரு சம்பிரதி பரிசோதிப்பார். சரிங்களா? ஒருத்தர் எழுதுறத இன்னொருத்தர் செக் பண்ணி பார்ப்பார். அப்படி பரிசோதிக்கும் பொழுது அவருடைய பரிசோதனையில் எல்லாம் சரியாக இருந்தால் அந்த பிரதி தக்க வைத்து கொள்ளப்படும். ஒரே ஒரு பிழை இருந்தாலும் கூட அந்த பிரதி அகற்றப்படும். அன்பானவர்களே, இந்த சவக்கடல் சுருள்களில் உள்ள பிரதிகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கழித்து தான் மசுரேத்திய பிரதிகள் உருவாக்கப்பட்டன என்று சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது. சவக்கடல் சுருள்கள் கிமு 150 அந்த கிறிஸ்துவுக்கு முந்தின அந்த காலகட்டத்தை சேர்ந்தவை. மசுரத்திய பிரதிகள் கிபி 700-800க்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை. அப்போ உங்களுக்கு விளங்குதான், ரெண்டுக்கும் இடையில சுமார் 1000 வருஷம் இடைவெளி இருக்கிறது. இந்த மசுரத்தியர்கள் தயாரித்த வேதாகம
பிரதிதான் இன்று நாம் பயன்படுத்தும் எபிரேய பழைய ஏற்பாட்டுக்கு அடிப்படையாகும். இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பழைய ஏற்பாடு, இதனுடைய பேஸ் எங்கிருந்து வந்துச்சு, அடிப்படை எங்கன்னா மசூரேத்தியர்கள் எழுதி பாதுகாத்த அந்த பிரதிகளின் அடிப்படையில் தான் நமக்கு பழைய ஏற்பாடு கிடச்சிருக்கு. அப்போது இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம் நம்ம வச்சுருக்கிறோமே, இதற்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசோரேட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மசோரேத்திய வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு எது அடிப்படைன்னா எராஸ்மஸ் என்பவருடைய ரிசீவ்டு டெக்ஸ்ட், ஏற்பு வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இதெல்லாம் வரலாற்று ரீதியான பல காரியங்கள். ஆனால் சுருக்கமாக நம்ம மனதில் பதிக்க வேண்டியது, நாம் வைத்திருக்கிற வேதாகமம் கலப்படமில்லாத சத்திய வேதாகமம் என்பதை சொல்வதற்காக தான் நான் இவ்வளவு ஆதாரங்களை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இவர்கள் இப்படி உருவாக்கின இந்த வேதாகமத்தை தவறு இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இவர்களை நம்ம எப்படி சொல்லலாம், அந்த மசூரத்தியர்களுடைய அந்த பணிக்கு நம்ம ஒரு சிறப்பு பெயர் என்ன கொடுக்கலான்னா காப்பி எடிட்டர்ஸ், பதிப்பாசிரியர்கள் மற்றும் பிழை திருத்தினர்கள், ப்ரூஃப் ரீடர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி தான் அவர்கள் செயல்பட்டார்கள். என் அடுத்த தலைமுறைக்கு பைபிளை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் அப்படித்தான் செயல்பட்டார்கள். பாருங்கள், ஃப்ரெட்ரிக் கென்யான் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார். அவர் பைபிள் அண்ட் தி ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட் என்ற புத்தகத்தில், நமது வேதாகமமும் பண்டைய கையெழுத்து படிவமும் என்ற புத்தகத்தில், கிறிஸ்தவன் முழு வேதாகமத்தையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு என் கையில் மெய்யான தேவ வார்த்தையை நான் கொண்டிருக்கிறேன் என்று அவன் பயமோ தயக்கமோ இன்றி கூறலாம். ஏனெனில் நூற்றாண்டுகள் நெடுகிலும் தலைமுறை தலைமுறையாக தேவ வார்த்தையானது உண்மையாய் நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது என்று எழுதுகிறார். 21ஆம் நூற்றாண்டு ஆதாரங்களின் அடிப்படையில் வேதாகமத்தையும் அதன் அதிகாரத்தையும் நாம் நம்பலாம். We can trust in the authority of the Bible. இதில் சந்தேகமே கிடையாது. நாம் வைத்திருக்கிற வேதாகமம்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். இதில் இருப்பதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிற அந்த சத்தியத்திற்கு ஆதாரமான புஸ்தகம் இது ஒன்று மட்டும்தான். என்பானவர்களே, ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு உலக பொதுமறை. பைபிள் இஸ் தி யூனிவர்சல் புக். ஜான் விக்லிஃபின் செல்வாக்கு இன்றும் நிலைத்திருக்கிறது. 1942ஆம் ஆண்டில் விக்லிஃப் வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் சங்கம், விக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் உருவானது. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, தங்கள் சொந்த மொழிகளில் வேதாகமம் பெற்றிராத மக்கள் குழுக்களுக்கு வேதாகமத்தை வழங்குவதே இச்சங்கத்தின் நோக்கம். எல்லா மொழிகளையும் பைபிளை கொண்டு போகும். விக்லிஃபின் கனவை இச்சங்கம் இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. 1951ஆம் ஆண்டில் முதல் வேதாகம மொழிபெயர்ப்பை இச்சங்கம் நிறைவு செய்தது. 50 ஆண்டுகள் கழித்து 2000 ஆண்டில் 2000 500வது வேதாகம மொழிபெயர்ப்பை நிறைவு செய்தது. பார்த்தீங்களா? அப்போ 50 வருஷத்துக்குள்ளே 500 வேதாகம மொழிபெயர்ப்புகள் கொண்டாந்துட்டாங்க. 2025ஆம் ஆண்டுக்குள், அது போன வருஷம், தேவைப்படும் ஒவ்வொரு மொழியிலும் வேதாகமத்தை வெளிக்கொண்டு வரும் சவாலுடன் இச்சங்கம் மற்றும் இன்னும் பிற அமைப்புகளும் செயல்பட்டு மிகப்பெரிய வேதாகம சாதனைகளை நிகழ்த்தியுள்ளன. அது என்னென்னு தெரியுமா? என்னென்ன சாதனைகள் பாருங்கள். முழு வேதாகமம் 600க்கும் அதிகமான மொழிகளில் வந்துவிட்டது. புதிய ஏற்பாடு 1400க்கும் அதிகமான மொழிகளில், 130 நாடுகளில் 2400க்கும் அதிகமான மொழிகளில் சுறுசுறுப்பான மொழிபெயர்ப்பு பணிகள் மற்றும் மொழி நடை முன்னேற்ற பணிகள் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, பார்த்தீங்களா, அன்றைக்கு ஜான் விக்லிஃப் தொடங்கின பணி 14ஆம் நூற்றாண்டில், 21ஆம் நூற்றாண்டிலும் இன்னும் இந்த பணி நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் ஜான் விக்லிஃபினுடைய அந்த அயராத பணிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று இயேசு சொன்னார். மத்திய 24:35. அன்று இயேசு கூறிய வார்த்தைகளின் உண்மைத்தன்மைக்கு ஜான் விக்லிஃபின் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் இருக்கிறது. மத்திய 24:14 படிக்கிறோம், ராஜ்யத்தினுடைய இந்து சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு கூறிய வார்த்தைகள் நம் தலைமுறையில் நிறைவேறி வருகிறதை விக்லிஃப் கண்டால் ஆச்சரியப்பட்டிருந்திருப்பார். ஏன்னா சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் போயிட்டுருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, விக்லிஃபை பழி சுமத்தியவர்கள், துன்புறுத்தியவர்கள் இன்று நம்முடன் இல்லை. ஆனால் எந்த சத்திய வார்த்தைக்காக அவர் வாழ்ந்தாரோ மரித்தாரோ அந்த சத்திய வார்த்தை இன்றும் நிலைத்திருக்கிறது. இன்னமும் அநேகருடைய வாழ்வை மாற்றிக் கொண்டிருக்கிறது. கிராமங்கள், நகரங்கள், கண்டங்களை அசைத்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? நம் வீட்டு அலமாரிகளில் அமைதியாய் அசைவின்றி கிடக்கும் பரிசுத்த வேதாகமங்களை பக்குவமாய் எடுத்து பயன்படுத்தி நம் சிந்தைகளில் பதிப்போமா? சும்மா கிடக்கும் வேதாகமங்களை அநேகருடன் பகிர்வோமா? சமீபத்தில் ஒரு சகோதரி பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தன் மகளுக்காக சிகிச்சை கொடுத்து வரக்கூடிய சகோதரி. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர், இங்கே 2 டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க எங்கள் பாப்பாவை நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு பைபிள் கொடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல பைபிளாக 2 பைபிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே மகளை வச்சு கஷ்டப்படுறாங்க, இன்னொரு செலவையே அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் என்று மனதிலே நினைத்தேன். ஆண்டவர் உணர்த்தினார். எங்கள் வீட்டில் 2 புது பைபிள் இருந்துச்சுங்க. எப்படியும் இந்த 2 பைபிளும் எப்படியும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 2000 ரூபா இருக்கும். 2 புது பைபிள் வீட்டில் நானும் மனைவியும் பேசி முடிவெடுத்து அதை போய் அந்த சகோதரிகிட்ட கொடுத்துட்டோம், ஜெபத்தோடு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம கிடைத்திருக்கிற வேதாகமங்களை அநேகரோடு பகிர வேண்டும். நம்மோடு பழகக்கூடியவர்கள், நம்மிடத்தில் பாசம் காட்டக்கூடியவர்களுக்கு ஆண்டோட சத்திய வேதாகமத்தை பகிர்ந்து கொள்ள நாம் தீவிரப்பட வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, சத்திய வேதாகமத்தின் வல்லமையால் நம் வாழ்வு மாறட்டும், பிறர் வாழ்வும் மாறட்டும். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து சத்தியங்களை படிப்போம். இந்த சத்திய வேதாகமத்திற்கு சாட்சியுள்ள தூண்களாக நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற மகத்துவமான சத்திய வேதாகமத்திற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தில் வல்லவரான ஜான் விக்லிஃப்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கத்தோலிக்கத்தின் இருண்ட காலத்தில் ஆண்டவருடைய சத்திய வெளிச்சத்தை வெளிக்கொண்டு வந்த அந்த தேவ மகனுக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட முன்னோடிகள், சீர்திருத்தவாதிகளுடைய தியாகத்தினால் எங்கள் கரங்களிலே வேதாகம் தவழ்கின்றது. நாங்கள் கருத்தை படிக்க, பிறரும் படிப்பதற்கு கொடுக்க, ஆண்டவரே சத்திய வெளிச்சத்தை நாங்களும் வீசச் செய்ய எங்களை பயன்படுத்தும்படியாய் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆண்டவர் இந்த சத்தியம் எங்கள் உள்ளத்தில் பதியவும், ஆண்டவருடைய மேன்மையான வேதாகமத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் படித்து பின்பற்றி ஒரு மேன்மையான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.